சிவபிரியன், டெல்லி அரசியலை ஏதோ நம்ம ஒரு புள்ளியை எடுத்து பேசல. பலருக்குமே என்ன நடக்குது டெல்லியில, என்ன அரசியல் என்ன மாதிரி போகுது, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றாங்க, அப்புறம் தர்மேந்திர பிரதான் பின்வாங்கலா இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் ராகுலோட பேச்சா இருக்கலாம், மோடி அமித்ஷா என்ன செய்யறாங்க, எதை உத்தரப்பிரதேசத்தை யோசிச்சுட்டு இருக்காங்களான்னு ஒன்றும் புரியல. எந்த பக்கம் டெல்லி அரசியல் காத்து அடிக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அரசியல் போக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆர்கே சார் சொன்ன மாதிரி அது தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா, தேர்தல் வியூகங்களில் வேற ஏதாவது விஷயங்கள் வருமா? ஏன்னா பாஜக ஒரு கட்சி மட்டும் இல்லை, அது ஒரு எலெக்ஷன் வின்னிங் மிஷினாக தான் நான் பார்க்குறேன். அவங்க 24 மணி நேரமாக அவங்களுக்கு யோசனையே அடுத்த தேர்தலை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான். அவங்க ஜெயிக்காத மாநிலங்களே தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுடைய வல்லமை என்னங்கிறத காமிச்சிட்டாங்க. ஈவன் சவுத் இந்தியாவிலேயே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் மாறி மாறி வராங்க. தெலுங்கானாவில் கூட அவங்க டிஆர்எஸை கடந்த 2 தேர்தல், அதாவது அசம்பிளி எலெக்ஷன்லையும் லோக்சபா எலெக்ஷன்லையும் டிஆர்எஸ் அப்படிங்கிற கட்சியை இல்லாமல் பண்ணிட்டு 2வது கட்சியாக இன்னைக்கு தெலுங்கானாவில் கூட உருவெடுக்கக்கூடிய வல்லமை பாஜகவுக்கிட்ட இருக்குது. இப்போ என்னன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பினாமினா அவங்க எதிர்பார்க்கல. அது சடனா அவங்கள ஒரு சுனாமி மாதிரி அவங்கள தாக்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த சுனாமில இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது எப்படி இருக்குன்னா அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணி பார்க்குறாங்க. க்ளூலெஸ்ஸா இருக்காங்களா? பழைய ஆயுதங்கள் பயன்படாம இல்லை, அவங்களுக்கு என்னன்னா முதல் முறையா அவங்களுடைய அமைச்சர் ஒருவர், அதுவும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒருவர், நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் அமைச்சரவையிலிருந்து இருக்கிறவர், ஆர்கனைசேஷனலா தர்மேந்திர பிரதானை எல்லாத்துக்கும் ரிலே பண்றாங்க. கர்நாடகா போன்ற முக்கிய மாநிலங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதானை தான் ரிலே பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு பிரஷர்ல, அதாவது யூபிஏ கவர்மெண்ட்ல ஒரு ரெசிக்னேஷன் நடந்ததுன்னா அதை யாரும் பெருசா பேசியிருக்க மாட்டேங்க. ஏன்னா அங்க ஸ்பேட் ஆஃப் ரெசிக்னேஷன்ஸ், ஒருத்தரை ரிசைன் பண்ண வச்சிங்கன்னா மற்றவங்களாம் ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்பாங்கங்கிறதுனால மோடி அமைச்சரவையில் அந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்தது 12 வருஷம். ஆனால் இதுக்கு ரெசிக்னேஷன் காங்கிரஸ் கேட்டோ இல்லை மற்ற கட்சிகள் கேட்டோ இந்த ரெசிக்னேஷன் வரல. ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் எதோட கம்பேர் செய்யப்படுகிறது என்றால் 2011 அண்ணா ஹசாரேவினுடைய இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், அண்ணா ஹசாரே, கிரண் பேடி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால், மனுஷ் சிசோடியா இவங்களுடைய போராட்டத்துக்கு அது கம்பேர் செய்யப்படும் போது அங்கே தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஜிட்டரி ஆகுறாங்க. இது என்ன, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. இந்த போராட்டத்தை எப்படியாவது நம்ம கலைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் அவங்க இருந்தாங்க. மாணவர்கள் வெளியில போல, அந்த யங்ஸ்டர்ஸ் எதுக்கும் சளைத்தவர்கள் இல்லை, அவங்க எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படிங்கிறதே பாஜகவுக்கு புரிய ரொம்ப நேரமாச்சு. இப்போ நித்யானந்தம் சொல்றார், ஆர்எஸ்எஸ் கிரவுண்டுக்குள்ள வந்தா இந்த இளைஞர்களை தன் வசப்படுத்திட முடியும். அவங்க உண்மையிலே விரும்புற ஒரு பார்ட்டின்னா அது ஆர்எஸ்எஸ் பாஜக தான், மோடி அவர்களா தான் இருக்க முடியும். ஆப்போனன்ட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்பேஸ் இருக்குமா? அப்படி இல்லை விஜயன், இது இன்னைக்கு நேத்து வந்த ஒரு விஷயமா எனக்கு தெரியல. எப்படி ஜல்லிக்கட்டை நீங்க ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக மக்கள் வெளியில வந்தாங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது. அது ஒரு பென்டப் ஆங்கர். அந்த மாதிரி தான் இங்க பென்டப் ஆங்கர். சார் சொன்னாரு 3வது முறையா வந்தாங்க பாஜக அப்படின்னு. பாஜக 3வது முறையா வந்தது. ஆனா இப்ப கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. அந்த கூட்டணி ஆட்சி எப்படி இருக்குதுங்கிறது வேற. பட் மக்கள் ஓட்டு போட்டது 2019 303 சீட்டு கொடுத்த மக்கள் 2024 பாஜக தங்களுடைய சாதனையாக காட்டிக்கொண்ட ராமர் கோயில் போன்ற விஷயங்களை எல்லாம் மீறி தான் யூபியிலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடைத்தது. நீங்க சொன்னதுல ஒரே ஒரு, இந்த ராமர் கோயில் விவகாரத்தையும் நம்ம இந்த புள்ளிகளில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன இம்பாக்ட் வட மாநிலங்கள்ல ஏற்படுத்தி அந்த இம்பாக்ட் எல்லாம் தாண்டி தான் அங்க காங்கிரஸும் எஸ்பியும் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு த்ரெட் இருக்கு. இங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒரு இல்ல. இப்ப நான் சொல்லுது அயோத்தியில் நடந்த அந்த முறைகேடு விவகாரம் இருக்கு, அது என்ன? இது எல்லாமே ஒரு பென்டப் ஆங்கரா தான் வரும். அதெல்லாம் சேரும், அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பிஜேபியில நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்லயே கூட இந்த முறை அவங்க எப்பவுமே இந்த ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஹவுஸ் ரன் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. எதிர்கட்சிகள் அப்படிதான் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு கட்டம் மேல போய் சொன்னா இந்த டிஸ்ரப்ஷன் இருக்குல்ல, அமளி, இதை ஒரு வெப்பனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதே பாஜக தான்.
முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்கிறார். அத்வானி அவர்கள் வந்து 2004 அவங்களால பாஜக தோத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜக இந்த அமளி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து வந்த பிரச்சனை தான் இது. இப்ப என்ன பண்றாங்கன்னா 10 வருஷமா காங்கிரஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாம இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரும்போது காங்கிரஸும் இதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமளியாவே இருக்கும் பொழுது உங்களுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்னு இது இந்த டிஸ்ரப்ஷனை நான் ஏத்துக்கல பர்சனலா. நீங்க அங்க போறது வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறது, டிஸ்ரப்ஷனையே வந்து ஒரு பெரிய சாதனையா பேசிட்டு இருக்காங்க. நாங்க 30 நாள் பாராளுமன்றத்தை முடக்கிட்டோம், 35 நாள் முடக்கிட்டோம். வழக்கம் போல இந்த கூட்டத்தொடரை முடங்கியது அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயங்கள். ஆனா சிவபிரியன், இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த நகர்வுகள் இதை ராகுல் பயன்படுத்திக்கிறாரா? ஏன்னா சோசியல் மீடியாவில் அவரோட பேச்சுக்கள்லாம் வருது. ராகுல் இதை எப்படி காங்கிரஸ் தன் பக்கம் இழுக்குது, அந்த திசை மாறல எப்படி பாக்குறீங்க? ராகுல் வந்து 2022 அந்த வயநாட்டில் அவருடைய அந்த பதவி போனது, அதன் பிறகே வந்து ஒரு புதுவிதமான ராகுலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2024 பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய கேம்பெயின் தான் வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல அவர் வந்து அகிலேஷ் யாதவ் போன்ற ரீஜனல் பார்ட்டி லீடர்ஸை போய் என்டார்ஸ் பண்ணி, இங்கேயும் அன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் என்டார்ஸ் பண்ணாரு. நிறைய இடங்களுக்கு போகும்போது ராகுல் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை மக்கள்கிட்ட இருக்கிறத பார்த்தோம். ஒரு எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சியின் காரணமாக தான் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் ஜம்ப் 54 சீட்ல இருந்து 99 சீட்டுக்கு போறாங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு காங்கிரஸுக்கு இது பிளஸ் ஆகணும்னா ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க வந்து 2 பவர் சென்டர் 3 பவர் சென்டர் இருக்கும் போது அது சரியா வராது. நான் தான் ஒரே பவர் சென்டர். இங்க ராகுல் காந்தி அவர்களுடைய நண்பர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சொல்றாருல, ஒரு பவர் சென்டர் தான். அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் நீங்க கிரியேட் பண்ணணும். நான் ஒரு பவர் சென்டர் தான், வேற யாருமே கிடையாது. நான் தான் காங்கிரஸ் தலைவர். நாளைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா நான் தான் பிரதமர். அது வந்து காங்கிரஸ்க்கு கை கொடுக்கும். பேசலாம்.